தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த விஷயம் அப்படின்றது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய ரவுண்ட் டூக்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்றது. ஸோ நேற்று நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது தொடர்பான இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன். அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 92.5க்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல். அதே போல் 7.5க்கு தனியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் அவங்க வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான தேதிகள் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 16ஆம் தேதி இன்னையிலிருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 16, 17, 18 இந்த 3 நாட்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங். ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டுக்கு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நமக்கு 19ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படின்றது இதே தான். எம்சிசியை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் நமக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த சாய்ஸ் லாக்கிங்க்கு ஒரு டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது நேற்றோட முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. மேபி இன்றைக்கி நான் செக் பண்ணலை. அதை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு எதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இப்போதைக்கு இன்னையிலேருந்து ஒரு 3 நாட்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டும், அதுக்கப்புறம் 19லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட் அப்படின்றது 24ஆம் தேதி வெளியே வந்துடுது. ஸோ இதற்கிடையில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது சீட் மேட்ரிக்ஸில் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வருடம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையுமே அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லையுமே வந்து சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். சரி, இந்த ரிசல்ட் 24ஆம் தேதி வந்துடுது. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் போய் சேர்றது 30ஆம் தேதிக்குள்ளே போய் சேரணுன்றது ஷெடியூல், ஆஸ் பர் ஷெடியூல். அதற்குள்ளே செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் ரவுண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 3 வரும். இந்த ரவுண்ட் 3 வர்றதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டிப்புலேட்டட் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன டேட்டு சொல்கிறாங்களோ அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே ஃபைன் வராது உங்களுக்கு. செக்யூரிட்டி டெபாசிட்டோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ எதுவுமே ஃபைன் வராது. அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ரிசைன் பண்ணுறீங்க, வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாமே ஃபைனாக போயிடும் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? இந்த ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த ரவுண்ட் 3க்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். இது ஒன்று. ஸோ அடுத்தது சீட் மேட்ரிக்ஸ் இப்போ வரலாம். இந்த சீட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். சீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தெரியும். ஆனால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துலாம். இதில் நம்ம ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜில் எந்த ஒரு சீட்டுமே ஒரு சீட்டு கூட இன்க்ரீஸே ஆகலை. இருக்கிற 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எதுலையுமே வந்து ஒரே ஒரு சீட்டு கூட இன்க்ரீஸ் ஆகலை. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கிடைக்கல. ஏன்னா ஃபைனலாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ஃபைனலாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓவரால் இந்தியா முழுக்க 1,00,000 சீட்டு கிட்ட மேலே இருக்குது இந்த வருடம் கவுன்சிலிங்க்கு அப்படின்னு சொன்னால். எது எப்படி இருந்தாலுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலுமே இருக்குது. அதே போல் 2 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். இந்த 4 இன்ஸ்டியூஷனில் மட்டுமே உங்களுக்கு 200 சீட்டு. ஏற்கனவே இவங்களாம் வந்து 150 சீட் வச்சுருந்தாங்க. இப்போ 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 200 சீட்டாக மாறி இருக்குது. இதில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், சீனிவாசன் யூனிவர்சிட்டிஸும் அதே போல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டிஸ். இது ரெண்டுமே வந்து 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சுவாமி விவேகானந்தா நாமக்கல்ல இருக்கிறதும், செயின்ட் பீட்டர்ஸ் இது ரெண்டிலுமே 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இவங்களோட சீட்டு இந்த 4 இன்ஸ்டியூஷன்லையுமே வந்து அவங்களுடைய ஓவரால் சீட் அப்படின்னு பார்க்கும்போது 200 ஏற்கனவே 150 வச்சுருந்தாங்க. இப்போ 200 வந்திருக்கு. சரி, மற்ற காலேஜில் ஏதாவது வருமானா எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுதான் ஃபைனலாக இருக்கும். நிறைய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. என்எம்சி கிட்ட ரெக்வஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க சீட் இன்க்ரீஸ் பண்ணி. சில காரணங்கள் அவங்க சில நாம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த நாம்ஸ் படி இது இல்லாதனால என்னவோ தெரியல சீட்டு இன்க்ரீஸ் பண்ணலை மற்றது. இப்போதைக்கு ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் 200 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே இந்த ரவுண்ட் 2வில் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 2க்கே வந்து உங்களுக்கு வரும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. சரி, இது ஒரு சீட் இன்க்ரீஸ் ஆச்சு. இதனால கட் ஆஃப்ல ஏதாவது இம்பாக்ட் ஆகுமானா இதில் பெருசாக எதுவுமே இம்பாக்ட் வராது. ரேங்க்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் வருமே தவிர கட் ஆஃப்ல பெரிய அளவு இன்க்ரீஸ் வராது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அதனால இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த 3 நாட்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இதில் முக்கியமாக யார் கலந்துக்கலான்ற ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு. நீங்கள் ரவுண்ட் 1ல் சீட் எடுத்த மாணவர்கள் ரீஅலாட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரீஅலாட்மெண்ட் போகும்பொழுது
ரவுண்ட் 2ல அலாட்மெண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சது அல்லது அப்கிரேடேஷன் அப்படின்னு சொன்னா எது சொன்னாலும் ஒண்ணுதான். உங்களுக்கு ரவுண்ட் 2ல அப்கிரேட் பண்ணியோ, அலாட்மெண்ட் போயோ ஒரு சீட்டு கிடைச்சதுன்னா, நீங்க கம்பல்சரி சேரணும். தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரவுண்ட் 1 சீட்டு கேன்சல் ஆயிடும். சரிங்களா? அதனால என்ன தேவையோ அத மட்டும் சாய்ஸ் ஃபீல்ட்ல குடுங்க. அப்கிரேடேஷன் போறவங்க மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். 2 காலேஜ் மட்டும் குடுக்குறீங்கன்னா, அந்த 2 காலேஜ்ல எந்த காலேஜ் கிடைச்சாலும் நான் சேருவேன் அப்படின்னா மட்டும் அந்த காலேஜ் சாய்ஸ் ஃபீல் குடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல குடுத்த மாரி எல்லா காலேஜையும் குடுத்துட்டு, நீங்க கிடைக்கிற நெனைக்கிற காலேஜ் கிடைக்கல, கீழ ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு. கடைசியா 10வது இடத்துலயே 15வது இடத்துல இருக்கிற காலேஜ் கிடைச்சதுன்னா, நீங்க கம்பல்சரி தலையெழுத்தேன்னு போய் சேரணும். அத புரிஞ்சுக்கோங்க. திரும்பி எனக்கு வேணான்னு சொல்லி அவங்க ரவுண்ட் 1 சீட்டுக்கே போக முடியாது. இந்த விஷயத்த கவனம் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. சரிங்களா? இது ஒரு விஷயம். ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்றாங்க. ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் யாரு பண்ணலான்னா, ரவுண்ட் 1ல ரிஜிஸ்ட்ரேஷனே நீங்க பண்ணாத மாணவர்கள் யாராவது இருந்தா, ரவுண்ட் 2ல இந்த ரவுண்ட் 2ல ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணலாம். ஆனா, அந்த ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும். மெடிக்கல் மெடிக்கல் கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணியிருக்கணும். ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் வந்திருந்தா மட்டும் தான் இத பண்ண முடியும். இந்த விஷயத்த நீங்க பார்த்துட்டு, அதற்கு தகுந்த மாரி பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த ரவுண்ட் 2ல நீங்க உங்களோட பார்ட்டிசிபேஷன் நல்லா இருந்துன்னு சொன்னா, உங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாரி கண்டிப்பா உங்களுக்கு சீட் ஆனது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். தேங்க் யூ.